நான் போய் விளக்கெல்லாம் எடுத்துக்குள்ளே வேப்பிலை எடுத்துகிட்டு வரதுக்கு வெளியே போய் வேப்பிலை ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்குள்ளே கட் பண்ணிட்டேன். நான் வேப்பிலை கழுவி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே ஆள் இல்லை. திருத்தணியில தன்னுடைய குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லைன்னு பூஜைக்கு வர மாதிரி நடிச்சு அம்மன் கழுத்துல இருந்த 3 சவரன் தங்க தாலி செயினை மர்ம நபர் திருடிட்டு போயிருக்கக்கூடியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சிசிடிவி காட்சி உதவியோட திருட்டு நடந்த 24 மணி நேரத்திலேயே அந்த நபரை போலீசார் கைது செஞ்சு நகையை மீட்டிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சி பெரியார் நகர் பகுதியில மகிஷாசுரமர்தினி அம்மன் ஆலயம் இருக்கு. இந்த ஆலயத்தை 80 வயதான யசோதா நிர்வாகிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் இந்த கோயிலுக்கு ஒரு இளைஞர் வந்ததா சொல்லப்படுது. தன்னுடைய குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, அம்மன் மடியில வைக்கப்பட்ட எலுமிச்சம்பழம் தனக்கு வேணும் அப்படின்னு அந்த இளைஞர் யசோதா கிட்ட கேட்டதாகவும் எலுமிச்சை பழம் இல்லைன்னு அவங்க சொல்லியிருந்திருக்காங்களாம். உடனடியா தான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போய் எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வந்து அந்த நபர் யசோதா கிட்ட கொடுத்த உடனே அவங்க பூஜையை தொடங்கினதா கூறப்படுது. இதுக்கடையில தண்ணீர் குடிக்கிறதுக்காக யசோதா அங்கிருந்து கிளம்பி போன அந்த ஒரு சின்ன கேப்ல தான் இந்த நபர் பாத்தீங்கன்னா அம்மன் கழுத்துல இருந்த 3 சவரன் தங்க தாலி சங்கிலிய பறிச்சுட்டு போனதா கூறப்படுது. சரி அப்படின்னு எனக்கு அதுக்குள்ள நாக்கெல்லாம் வலிக்கு தண்ணி கேயிடுச்சு. தண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ள கட் பண்ணேன். நான் குடிக்கிறதுக்கு நான் கேட்டேன், என் பேத்தி தண்ணி எடுத்துட்டு வரா, அங்கேருந்து வான் வரதுக்குள்ள கட் பண்ணிட்டான். சரி நான் அம்மா கிட்ட விளக்கேற்றி வச்சு அம்மா கிட்ட பேசுகிறேன்டா, அம்மா வந்து உனக்கு பணம் வந்துச்சு கொடுப்பாங்கன்னு சொன்னேன். சரின்னு நான் போய் விளக்கெல்லாம் எடுத்துக்குள்ளே வேப்பிலை எடுத்துகிட்டு வரதுக்கு வெளியே போய் வேப்பிலை ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்குள்ளே கட் பண்ணிட்டான். நான் வேப்பிலை கழுவி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே ஆள் இல்லை. கட் பண்ணிட்டான். மணியெல்லாம் உதிரி போயிருந்தது. அம்மா மேலே கருப்பு மணி சோப்பு மணியெல்லாம் போட்டு வச்சுக்கணும். அந்த மணியும் உதிரி போச்சு. உடனே அம்மா கிட்ட பார்க்குறேன்னா படம்லாம் விலைக்கு இருக்குது. இப்போ தாலியே இல்லை. 2 பக்கம் கீழே தொக்கிறதும் இல்லை, கழுத்து கிட்ட போட்டு வச்சுன்னா அதுவும் இல்லை. தாலினுடைய சில பாகங்கள் கீழே கிடக்கிறத பார்த்து அதிர்ந்து போன யசோதா உடனடியா கத்தி கூச்சலிட்டு இருந்திருக்காங்க. அம்மன் கழுத்துல இருந்த தாலியில பாகங்களை திருடிட்டு அந்த நபர் அங்கிருந்து தப்பிச்சு போன நிலையில அந்த பகுதியில இருந்த சிசிடிவி காட்சிகளினுடைய அடிப்படையில போலீசார் அந்த நபர் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. போலீசார் மேற்கொண்ட விசாரணையில அந்த காட்சியில பதிவாகியிருந்த நபர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியை சேர்ந்த சதீஷ் அப்படின்றது தெரிய வந்திருக்காம். உடனடியா அவரை போலீசார் கைது செஞ்சு அவர்கிட்ட இருந்த தங்கத்தை பறிமுதல் செஞ்சிருந்திருக்காங்க. திருட்டு நடந்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே சிசிடிவி கேமரா உதவியோட போலீசார் திருடின நபரை கையும் களவுமா பிடிச்சு கைது செஞ்சிருக்காங்க.